ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்ப ஆகுது அப்படின்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி, அதாவது திருக்கணிதப்படி 1/6/2026, வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல வர்றது வாக்கியப்படி தான் வருது. அதாவது மே மாதம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி 11:05 ஹஸ்த நட்சத்திரத்துல குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. எப்பவும் இல்லாம இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உச்சமாக கூடிய குரு பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமாகுவாரு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. நிறைய பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாரு. இவ்வளவு நாளா என்னன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய போறாரு அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படிங்கும்போது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி 7.5 சனி, அவர் 12ஆம் இடத்தை பாக்குறதுனால, சனிய கோச்சார ரீதியா பாக்குறதுனால 7.5 சனியில இருந்து இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு விலக்கு இருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பாக்குறதுனால தொழில் ரீதியா நிறைய பல முன்னேற்றங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. பொதுவா இவ்வளவு நாளா குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அமைப்பு படி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதுல நன்மையும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை நல்ல டெவலப் பண்ணி விட போறாரு. 10ஆம் இடத்தை பாக்குறாரு. பொதுவா குரு உங்களுக்கு இந்த வருடம் யோகமான்னு கேட்டீங்கன்னா நல்ல யோகம் தான். இந்த 7.5 சனி காலகட்டங்களையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி உங்களுக்கு வேலை செய்யாது இந்த ஒரு வருட காலம். ஏன்னா குருவோடைய பார்வை சனிக்கு வருது. ஏன்னா மீன ராசியில சனி இருக்காரு. அது உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி இருக்கனால 7.5 சனியா வேலை செய்யும். ஆனா குருவோடைய பார்வை பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பார்வை கோடி நன்மை. அதனால 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு 7.5 சனியில இருந்து விடிவு காலம் கட்டாயம் இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு சுப விரயம் ஆகும். விரயம் அப்படிங்கிறது மருத்துவ விரயமும் உண்டு, அதே நேரத்துல சுப விரயமும் உண்டு. ஆனா நீங்க எதை கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு வீடாவோ அல்லது நிலமாவோ வாங்கி போடுறது அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி லக்ஸுரி கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா ஒரு சாதாரண வெஹிக்கிள்ல இருந்திருப்பீங்க, இப்ப புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சைக்கிள்ல போறவங்களுக்கு இது 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2 வீலர்ல போறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கார் இருக்கு அப்படின்னா இன்னும் லக்ஸுரியான கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பாக்குறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது சேம் டைம் கவனமாக போகணும். தொழில் ரீதியா பல மாற்றங்கள் இருக்குங்க. தொழிலுக்காகவே நீங்க ஒரு இடத்த மாத்துறது அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, கனரக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேச ராசியில இருக்கவங்களுக்கு இருக்குங்க. தொழில் மூலியமா நன்மை இருக்கா அப்படின்னா, தொழிலை அபிவிருத்தி பண்றது, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இந்த 7.5 சனி நடக்குது, எனக்கு இந்த குரு பயிற்சியாவது சாதகமா இருக்குமா, புதுசா நான் தொழில் தொடங்கலாமானா புது தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான் இது. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது என்னன்னா பர்ஃபெக்டான டைம். இருந்தாலுமே உங்களோட ஜாதக ரீதியாவே 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 10ஆம் ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க புதுசா தொழிலை தொடங்குங்க. ஆனா தொழில் தொடங்குறதுக்கு கோச்சார ரீதியாக இது ஒரு நல்ல காலம் தான். தொழில நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் தான். 12ஆம் இடத்தை பாக்குறது விரயம் மட்டும் கிடையாது, சுப விரயமா இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி நீங்க தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் இன்னொரு பிரான்சைஸ் பண்றது, இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்கள், இது மாதிரிலாம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. கவலையப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு
ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இது நல்ல அமைப்பு. நல்ல வருமானம் வரக்கூடியது. உத்தியோகத்துல நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க வெளியூர், வெளிமாநிலங்கள் பிரயாணம் பண்ணும்போது, நீங்க என்னன்னா உங்களுடைய எங்க போறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல இன்ஃபர்மேஷன் வீட்ல குடுத்துட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா 8ஆம் இடத்த பாக்குது. அதனால உங்களுக்கு தேவையான இது எங்க எங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வீட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இங்க தான் போறேன், இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டு போணும். அதே மாரி 8ஆம் இடம்ங்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து குரு 8ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அவேர்னஸா இருந்துக்கங்க. ஏன்னா ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சர்ஜரி கண்டத்தையும் அவர் குடுத்துருவாரு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால சர்ஜரி கண்டமாகறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. அதே மாரி தந்தையாருடைய உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த சொல்லுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா உடனடியா அவர பார்த்து டாக்டர பார்த்து அப்பா, அம்மாக்கு அதாவது அப்பாவுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை உடனடியா ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா 12ஆம் தந்தைக்கு அது வந்து 12ஆம் இடமா போகுது. அப்ப மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு இவ்வளவு நாளா ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை வராம இருக்கு, தாய் வழி சொத்துக்கள்ல வரதுல தாமதம் இருக்கு அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்து தாய் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கு. திடீர்னு குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு ஒரு அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க. நல்ல காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துங்க. நீங்க கையில காசு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா ஒரு கோல்டு வாங்குங்க. ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது. அது வந்து நான் ஜஸ்ட் குருங்கிறதுனால ஒரு கோல்டா சொல்றேன். நீங்க வந்து லேண்ட்ல பண்ணலாம், அல்லது ஒரு சீட்டு மாரி போடலாம், இல்ல ஒரு சின்ன சின்ன டெபாசிட்ஸ் மாரி சேர்த்து வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சது அல்லது உங்க வெல்விஷர் சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம வேற எதுலயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க அதுல லாஸ் ஆயிக்காதீங்க. 8ஆம் இடம்ங்கிறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 8ஆம் இடத்த குரு வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குது. 12ஆம் இடத்துல சனி இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் உழைக்காத இது அந்த மாதிரி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளவு நாளா உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும். அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. முக்கியமா வந்து இந்த பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால நீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது வந்து பிசினஸ் மேனுக்கோ பினாமியா இருக்கலாம். அந்த சொத்தை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த சொத்து உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. குரு வந்து உச்சபலம் பெறும்போது கட்டாயம் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா குரு தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. இவ்வளவு நாளா வந்து 12 குடையவரும் சரி 9 குடையவரும் சரி குரு தான். இவ்வளவு நாளா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த அமைப்புக்கு உண்டான விஷயங்களை கட்டாயம் உங்களுக்கு பண்ணுவாரு. ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகள் தொழில அபிவிருத்தி பண்ணி விடுறது, உத்தியோகத்துல நல்ல பதவிக்கு வர்றது, நல்ல பொசிஷன்ல இருக்கிறது. நிறைய பேத்துக்கு இந்த இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு பலம்னால உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா நீங்க நிறைய சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது A to Z எந்த படிப்பா இருந்தாலும் சரி நன்மைகள் தான். உச்சம் பெற்ற குரு பலத்தினால நீங்க நினைச்ச மார்க் எடுக்கிறது, நீங்க நினைச்ச விஷயங்கள் லட்சியங்களை சாதிக்கிறது இதுக்கு உண்டான அமைப்புகளை நல்லா கொடுத்துருவாரு. முக்கியமா கவர்மெண்ட் வேலை அதே மாதிரி உயர் பதவிகள் இவ்வளவு நாளா வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகன பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவுகள் இருக்கு. அதே நேரத்துல ஆண்கள் அதாவது பெண்கள் வந்து மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்த பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்த டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போயிருப்பீங்களா, அவங்கெல்லாம் டைவர்ஸ் வாங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் குரு வந்து வழி செஞ்சிருவாரு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து டைவர்ஸ் குறிக்கக்கூடியது. ஆல்ரெடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது சாதகமா முடியும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடக்க போகுது. குருவுடைய அனுகிரகத்தினால. குரு வந்து எந்த இடத்த பாக்குறாரோ அதை அபிவிருத்தி பண்ணி விட்டுருவாரு. நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய உடல்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வந்து 8ஆம் இடம்ங்கிறது தான் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு திடீர்னு விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடம் தான். அதனாலதான் 8ஆம் இடம் குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தையும் செய்வாரு. சோ அதனால கவனமாக இருங்க. இதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லதுதான். குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது காலையிலயாக இருந்தாலும் சரி, மாலையிலயா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். முடியல அப்படின்னா நீங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல போயிட்டு பகவானுக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கங்க. விபத்து கண்டங்கள் ஆகாம இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யும். குரு பிரீத்தி பண்ணிக்கும் போது நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவுமே நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்குங்க. அதனால வந்து பதவி அப்படிங்கிறது இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த குரு வந்து பல நன்மைகளை அரசியல்வாதிகளுக்கு செய்யறாரு. ஏன்னா குரு வந்து சனியை பாத்துறாரு. அதனால நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டு. இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து வெளிநாடு போறது, அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பிரைவேட் ஜாப், ஐடி ஜாப்லாம் பண்றவங்க வந்து அல்லது வந்து வேற எந்த ஜாபா இருந்தாலும் சரி, வெளிநாடு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் நீங்க போயிருவீங்க. நல்ல அமைப்புகள், நிறைய காசு பணத்தை சேமிக்க முடியும். அதே மாதிரி சொத்து மேல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பிராப்தம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தான் இருக்கு, 8ஆம் இடம். அதனால 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு இல்லை. அதனால ஒரு வருட காலம் வந்து குரு இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல 7 கூடையவருடைய திசா புத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜரை பண்ணலாம். ஆனா கோச்சாரத்துல குருபலம் இருக்கா, திருமணத்தை குரு வந்து நடத்துவாரான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குது. உறவினர்கள் சம்பந்தப்பட்டதோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்களை சம்பந்தப்பட்டவங்களோ வந்து பாத்தீங்கன்னா பிரியறதுக்கு உண்டானது, ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. குரு கர்மா ஸ்தானத்தையும் பாக்குறாரு, கர்ம காரகனையும் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு குரு வந்து என்னன்னா நன்மைகளையும் செய்வாரு. அதே நேரத்துல மன வருத்தங்கள், சில விஷயங்கள் கசப்பான விஷயங்களையும் கட்டாயம் செஞ்சுதான் ஆவாரு. நன்மை தீமை ரெண்டும் பேலன்ஸ்டா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா கர்மஸ்தானத்தையும் பார்த்துட்டு கர்ம காரகனையும் பாக்குறதுனால கருமம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால குரு வந்து பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணி மனமுருகி வேண்டிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும், தீமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சியில மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பாக்குறதுனாலையும் 8ஆம் இடம்ங்கிறது தீராத பழி, அவமானங்கள் இந்த மாதிரிகள் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு. அதனால நீங்க நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனா தேவையில்லாத பேச்சுக்கள் யாருக்கிட்டையும் நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 7.5 சனியும் போயிட்டு இருக்கு, குருவும் வந்து அஷ்டமத்தை பாக்குறாரு. அதனால நீங்க எங்கேயாவது போற மாதிரி இருந்தா, திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியால தெரியாம வந்து தெரியாத நபர்கள்கிட்ட டிஎம்ல போய் சேட் பண்றது, வாட்ஸ்அப்ல சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஸ்தானமான்னு கேட்டா நல்ல ஸ்தானங்கள் கிடையாது. மன உளைச்சலை உண்டு பண்ணிரும், தேவையில்லாத வதந்திகளை உண்டு பண்ணிரும், கெட்ட பேரை உருவாக்கும், தீராத பழி அவமானங்கள் இதனால மன உளைச்சல்களை உண்டு பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சேம் டைம் வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணமான பெண்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். இதை தாண்டி மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது.
பொதுவாவே குரு பயிற்சி வந்து என்னன்னா உங்களுக்கு 50% தான். ஏன்னா 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பாக்குறதுனால. ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.